என் பிள்ளை பாதிக்கப்பட்டப்போ என் பிள்ளைக்கு வக்காலத்துக்காக தான் நான் வீதிக்கு வந்தேன். ஒரு அனாதையை போல் இந்த சென்னையில் வந்து அடைக்கலாம் ஆனேன். இந்த பொங்கலுக்கே என் பையன் என் பக்கத்தில் நிற்பான்னு நான் நினச்சேன். 25வது பொங்கல். அவன் இளமை யாராலும் திருப்பி தர முடியாது, அவனுக்கு வாழ்க்கை யாராலும் தர முடியாது. இன்னைக்கு 43 வயசு, 19 வயசுல பிடிக்கிறாங்க. விடுதலைன்னும் போது எல்லா பொருளையும் கொடுத்து விட்டுற சொல்லிட்டாங்க சிறைத்துறையில். அறிவு, நீ ஒரே பையோட வெளியே போன அறிவு, எல்லாம் கொடு, நாளைக்கு உனக்கு வெளியே வந்துடுவேன். அந்த நம்பிக்கை ஏமாற்றப்படும் போது என் குழந்தை எப்படி துடிச்சிருப்பான். ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவு 25 வருஷம் சிறையில் இருக்கிறான் ஒரு மனிதன். ஆனால் அவன் நன்னடத்தைலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கொலைகாரங்களை விடுதலை செய்யும் போது அவர் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்கிறோன்னு ஒரு நீதிபதி சொல்கிறார். அப்போ ஒரு பதவியும் ஒரு பேர் வந்துட்டா அவங்களுக்கு இந்த நாடே அடிமையாக இருக்குமா? என் குழந்தை அப்பவும் சட்டத்தை தானே எதிர்பார்க்குறான், சட்டப்படி தான் போராடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை வாழ விட மாட்டாங்களா? அவனுக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லையா என்ன? ஏன் அவனை இப்படி தொல்லை கொடுக்குறாங்க எல்லாரும்? எனக்கு விளங்கல. இன்றைக்கு ராஜீவ் கொலை வழக்கை பற்றி உலகம் பூரா தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர், அதில் உள்ள உண்மைகளை. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த ராஜீவ் கொலை வழக்கில் சிக்க வைக்கப்பட்ட பேரறிவாளனோட அம்மா நான். என் பிள்ளை பாதிக்கப்பட்டப்போ என் பிள்ளைக்கு வக்காலத்துக்காக தான் நான் வீதிக்கு வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது, சட்டம் தெரியாது, வேறு எந்த அரசியல் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு இல்லத்தரசியாக தான் நான் இருந்தேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும், சோறாக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், சாமான் இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இப்படி தெரிய வச்சதுக்கு எது? இந்த சமுதாயமும் இந்த பழி போட்ட இந்த காரணங்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி அந்த தாயும் பாதிக்கப்படக்கூடாது. நான் ஜோலார்பேட்டை, ஆனால் ஒரு அனாதையை போல் இந்த சென்னையில் வந்து அடைக்கலாம் ஆனேன். யாரெல்லாம் அடைக்கலம் கொடுத்தாங்க, அது வேறு. அவங்கெல்லாம் ஆதரவோட இதில் நியாயம் இருக்கிறது தெரிஞ்சு எல்லாரும் வந்து என் பக்கத்தில் நின்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக மரண தண்டனைலேருந்து கொடிய தண்டனை, இதை எதிர்த்தே நம்ம போராடியே ஆகணும்னு எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது வாக்குமூலம் வாங்கினா அவர் சொல்கிறாரு, அறிவு இன்னசென்ட்டு, அவனுக்கு தெரியாது, விடுதலை செய்யணும்னு தியாகராஜன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 13 வருஷமாக இவனோட சிறை கண்காணிப்பாளர் சூப்பரண்டாக இருந்த ஒரு ராமச்சந்திரா அவர் சொல்கிறாரு, இவனுக்கெல்லாம் இந்த தண்டனையே உரித்தானதே இல்லை. அவன் நடத்தையை நான் பார்த்து நானே அசந்து போயிட்டேன். இப்படி ஒரு நல்லவனுக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது உண்மையிலேயே கொடுமை, உடனே விடுதலை பண்ணணும்னு அவரு அறிக்கை விடுறாரு. இப்படி எல்லாருமே இவனை சூழ்ந்து இருக்கிறவங்க உள்ளே படிக்கிறான், இவன் படித்தது பத்தாத எல்லாரையும் படிக்க வைக்கிறான், உள்ளே போய் டைப்பிங் முடிக்கிறான், மெக்கானிசம் முடிக்கிறான், கம்ப்யூட்டர் படிக்கிறான், கம்ப்யூட்டர் ரூமையே உருவாக்கிட்டான். வந்தவங்க கிட்ட உதவி கேட்டு எல்லாருக்கிட்டையும் உருவாக்கி சிறைவாசிகளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லித்தரான். இசை வகுப்பு சேர்த்துருக்கிறான். இப்போ இசை கருவிகள்லாம் வாங்கி இசை சொல்லித்தரான். சிறையில் உள்ளவங்களெல்லாம் மனநிலையை நல்ல நிலையில் வச்சுட்டு இருக்கிறான். இவன் படிப்பு சொல்லித்தரான். பிசிஏ முடித்தான், எம்சிஏ முடித்தான், எல்லாம் முடித்தான். அடுத்து பிஹெச்டி போகும்போது ரெகுலர் தான் போகணும், இதுக்கு பார்ட் டைம் இல்லைன்னாங்க. அதனால் அப்படியே நிற்கிறான். இவ்வளவுலாம் செய்கிறவன் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவு 25 வருஷம் சிறையில் இருக்கிறான் ஒரு மனிதன். ஆனால் அவன் நன்னடத்தைலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கொலைகாரங்களை விடுதலை செய்யும்போது அவர் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்கிறோன்னு ஒரு நீதிபதி சொல்கிறார். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த தீர்ப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என் பையன் நன்னடத்தை என்ன ஆச்சு? சிறைன்றதை எதுக்கு உருவாக்கப்பட்டது? எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் அவன் திருந்தி அவன் மனிதர்களோட வெளியே வந்து சகஜமான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக உண்டானது தான் சிறைச்சாலை. ஜெயில் மேனுவல்லையும் நீதித்துறையிலையுமே நீதி சட்டத்திலையுமே என்ன சொல்லியிருக்குன்னா, எப்படிப்பட்ட குற்றம் செய்தவனாக இருந்தால் கூட, இவங்க செய்யலை அது வேற, செய்தவனாக இருந்தால் கூட 20 ஆண்டுக்கு மேலே அவங்கள சிறையில் வைக்கக்கூடாது, 20 ஆண்டுக்கு அப்புறம் அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு சட்ட புத்தகத்திலே இருக்குது. இந்த வழக்கை எடுத்துக்கணும். சதாசிவம் என்ன சொல்கிறாரு, 7 கேள்விகளோட இந்த வழக்கை முடிக்கிறார். தீர்ப்பு சொல்லலை, தண்டனை குறைப்பு வழங்கிட்டு விடுதலையை அவர் முன்னெடுக்கலை. அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையான்றதான் முதல் பிரச்சனை, தமிழக அரசுக்கு இருக்கா இல்லையான்னு. இதில் என்ன பிரச்சனைனா, அவர் தண்டனை குறைச்ச மறுநாளே முதல்வரமாக அறிவிக்கிறாங்க, இவங்க 7 பேருக்கும் விடுதலை அப்படின்னு உடனே அறிவிக்கிறாங்க. அதாவது அழுது 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 சோர்ந்து போயிருந்த இந்த இனம் அன்றைக்கி ஒரு நாள் யாரையும் நினை இல்லை, எல்லாம் சிரித்தாங்க. இவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியை கொண்டாடினாங்க, ஊருக்கு அவங்கவுங்க இனிப்பு வழங்கினாங்க. ஆனால் உடனே மத்திய அரசு, அன்றைக்கி ஆண்ட காங்கிரஸ் அரசு, ஒரு முன்னாள் பிரதமரை கொண்டவங்களுக்கு தண்டனை குறைப்பு வழங்கக்கூடாது, விடுதலையே பண்ணக்கூடாது அப்படின்ற காரணங்களை முன் வச்சு எதிர்ப்பு காட்டுது. சரி, அந்த அரசு போச்சு, அவங்க தலைவர் அவங்க பாசத்தில். அடுத்து பிஜேபி வருது. ஆனால் நான் கற்பனை கூட செய்யல மோடி அரசு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்.
இவங்களுக்கு தண்டனை குறைப்பு வழங்கண்டே தவறுன்னு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு தள்ளுபடி ஆச்சுன்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பகீர்னு ஆகிப்போச்சு. ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இவங்க, நமக்கு தெரியலையே அப்படின்னு. ஆக இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸு ஏன் இப்படி உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னா, ராஜீவ்காந்தின்ற பேர், நேரு குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்ற பேர், அடுத்து வந்து அவர் முன்னாள் பிரதமர். அப்போ ஒரு பதவியும் ஒரு பேர் வந்துட்டா அவங்களுக்கு இந்த நாடே அடிமையாக இருக்குமா? அது இல்லாத இந்த நாட்டை அரசாள்றவங்கள நம்பி இருக்கிற எங்கிற மாதிரி எளியவர்களுக்கு நீதியே கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு உருவாச்சு. இந்த பொங்கலுக்கே என் பையன் என் பக்கத்தில் நிற்பான்னு நான் நினச்சேன். 25வது பொங்கல் இந்த பொங்கல். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே இந்த ஒரு பொங்கல் நாளில் தான். பொண்ணுங்கள்லாம் எல்லாம் ஒன்றா இருந்து நாங்கள்லாம் ஒன்றா கொண்டாடுறதே இந்த பொங்கல் தான். ஆனால் 25 வருஷமாக எங்கள் வீட்டில் பொங்கல் இல்லை. இந்த பொங்கலுக்கு வந்துடுவான், நிச்சயமாக நம்ம வந்து எல்லாம் ஒன்றா இருப்போம், அந்த சூழல் உருவாகுது. எங்கள் அறிவும் சொன்னான், இந்த பொங்கலுக்கு நீ எதுவும் எனக்கு எடுத்துன்னு வராதுமா, நான் வெளியே வந்துடுவேன். குழந்தை ஒவ்வொரு முறையும் இப்படி நம்பிக்கை கொடுக்குறான், ஒவ்வொரு முறையும் ஏமாறுறான்னும் போது எனக்கு வந்து வேதனையாக இருக்குது. எப்படி அவன் தாங்குறான் அப்படின்னு எனக்கு தெரியல. விடுதலைன்னும் போது எல்லா பொருளையும் கொடுத்து விட்டுற சொல்லிட்டாங்க சிறைத்துறையில். அறிவு, நீ ஒரே பையோட வெளியே போன அறிவு, எல்லாம் கொடு, நாளைக்கு உனக்கு வெளியே வந்துடுவேன். அந்த நம்பிக்கை ஏமாற்றப்படும் போது என் குழந்தை எப்படி துடிச்சிருப்பான். என் குழந்தை அப்பவும் சட்டத்தை தானே எதிர்பார்க்குறான், சட்டப்படி தான் போராடுறான், எந்த சலுகையும் எதிர்பார்க்கல. அவன் கேட்குறதே நான் கேட்குறது உயிர் பிச்சை இல்லை, மறுக்கப்பட்ட நீதி, அதை தான் கேட்குறேன்றான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை வாழ விட மாட்டாங்களா? அவனுக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லையா என்ன? ஏன் அவனை இப்படி தொல்லை கொடுக்குறாங்க எல்லாரும்? எனக்கு விளங்கலை. இது கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு வரணும். எல்லாம் வெளியே வரா மாதிரி ஒரு நிலைப்பாடு முதல்வர் அம்மா எடுக்கணும். இதில் அவங்க மத்திய அரசோட பேசி இதுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு முடிவு காணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அவங்க செய்யணும்.